எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றி நிச்சயம், நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் சமையலறையில் இதை எரித்தால் ₹1 கடன் கூட இருக்காது, கடனே வராது, வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். கடன் தான் இப்போது தலையாய பிரச்சனையாகுது. கடன் இருந்தால் கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு. அந்த வட்டியை கட்டுவோமா இல்லை பணத்தை கட்டுவோமா, அந்த கடனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு நிறைய வழிபாடு. எப்போவுமே எனக்கு ஒன்று நான் முக்கியமாக என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த காலபைரவர் காலை போய் பிடிங்கன்னு நான் போயிட்டு ஒரு மிளகு 27 மிளகு எடுத்து முடிச்சு போட்டு அதை எடுத்துகிட்டு போய் காலபைரவர் சன்னதியில் தொடர்ந்து விளக்கு போடுங்க. என்றைக்கெல்லாம் உங்களால் போக முடியுமோ அன்றைக்கெல்லாம் போய் விளக்கு போடுங்கன்னு ஆல்ரெடி நான் வீடியோவிலே போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து இந்த வீடியோ இதை நீங்கள் மனசார முழு மனது நம்பிக்கையுடன் நான் இதை செய்கிறேன், என் கடன் தீரும். ரெண்டாவது, திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது போய்விட்டு வாங்கலேன். கண்டிப்பாக கடன் அடையும். கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம், கடன் அடையிறத கண்கூடாக பார்க்கலாம். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அது ஏன் நான் இரவு நேரத்தில் செய்ய சொல்கிறேன், ஏன் செவ்வாய்க்கிழமை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் ஒரு சில பேர் இந்த நான் சொல்கிறேன்னு இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். செவ்வாய் ஹோரை இருக்குது இல்லைங்களா? அந்த செவ்வாய் ஹோரையில் பார்த்து செவ்வாய்க்கிழமையில் கடனை அடைச்சி பாருங்கள். ஒரு ₹100, ரொம்ப வேண்டாம், அவங்க கடைக்காரவங்களுக்கு நான் ஜிபே பண்ணுறேன், ஒரு ₹100 உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சும்மா சொல்லி ஒரு கடனை ₹100 அடைச்சி பாருங்களேன். உங்கள் கடன் படிப்படியாக அடையிறத கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி யார்கிட்டேருந்தாவது நம்ம காசு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அது ஒரு வாடகையாக நான் வருது, எனக்கு அதுதான் என்னுடைய மூலதனம், ஒருத்தர்கிட்ட நான் வட்டி வாங்குகிறேன், அந்த வட்டி வாங்கி தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வாங்காதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. நீங்களும் அதை நீங்கள் நான் இனிமேல் வாடகையே கொடுக்கக்கூடாது, சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வாடகையை கொடுங்க. நல்லா தெரிஞ்சவங்க செவ்வாய்க்கிழமை வாங்க மாட்டாங்க. அந்த ஏன்னா அவங்க சொந்த வீடு கட்டிக்கிட்டு வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா வாடகை கொடுக்காம நின்றுடுவாங்களோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு. செவ்வாய்க்கிழமையில் வருமானம் வாங்குறத கொஞ்சம் யோசிப்பாங்க நிறைய பேர். அதனால் செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம கடன் அடைக்கிறது. இப்போது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, இதை இரவு நேரத்தில் நீங்கள் செய்யலாம். நீங்கள் செவ்வாய் ஹோரை எப்படிம்மா எதில் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ஷீட்டு கேலண்டர் இருக்கு இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும், 3 டைம் இருக்கும். அந்த எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்து கூட செய்யலாம். இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்றலாம், தவறு கிடையாது. எப்பவுமே செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் விரதம் இருக்கிறது உண்டு. செவ்வாய்க்கிழமை முருகனுக்காக நம்ம விரதம் இருப்போம். அப்போ அவங்க நான் அசைவம் இன்றைக்கி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தா அன்னைக்கு இதை செய்யாதீங்க. நீங்கள் இன்றைக்கி நான் செய்யணும், என் கடன் பிரச்சனை தான் என் கழுத்தை நெரிக்குது, ஒரு ₹1,00,000 வச்சுக்கோமே, ஒரு 2 லட்சம் கடன் வச்சுக்கோமே, அந்த மாதிரி இந்த கடன் எனக்கு என் கழுத்தை அறுக்குது, நெரிக்குது போட்டு, அப்போ நான் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு காலபைரவா காப்பாற்றுன்னு சொல்லுங்கள். அந்த ஈஸ்வரனை நம்பினோர் கைவிடப்படார். நமக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம்ல, நம்மளுக்கு எதிரிகளே இல்லாமல் செய்வார் அவர். நம்மளுக்கு எதிரிகள் இல்லாமல், எதிரின்னா நம்ம கடனை கூட நினச்சிக்கலாம். இன்னொருத்தவங்க ஒரு சிலர் கேட்பீங்க என்கிட்ட, என் கணவர் குடிக்கிறாருமான், அந்த குடி உங்களோட எதிரின்னு நினச்சிக்கோங்க. அந்த குடி அழியணும்னு கூட நம்ம அந்த எதிரி அழிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த குடியாகப்பட்டது நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, இது ஏன் நான் இரவு நேரத்தில் எரிக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன லைட்டாவது போட்டுட்டு போய் படுக்கணும். எப்போவுமே இருளாக இருக்கக்கூடாது நம்ம வீடு. ஒரு லைட்டாவது நம்ம வீட்டில் எரியணும் இரவு நேரத்தில். அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு போகும்போது கூட சரிதான், ஒரு லைட்டாவது, ஒரு குழல் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நைட் லேம்ப் 0 வாட், அதெல்லாம் கரண்ட்டு பில் வராது, அது எரியட்டும் எப்பவுமே நம்ம வீட்டில். அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு காற்று கருப்போ ஒரு ஏதோ காற்று சேஷ்டோ ஏதோ ஒன்று அண்டாதுன்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டு எரியும் போது இரவு விளக்கு எரியணும், நல்லது வீட்டுக்கு. சரி, இதெல்லாம் பண்ணுறோம். அப்போ அந்த ராத்திரி நேரத்தில் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு, பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் அடிக்கிட்டு, ஒரு சொட்டு தண்ணி கூட கேஸ் அடுப்பு மேலேயோ, கேஸ் அடுப்பு சமைக்கிற அடுப்பு அந்த தட்டு மேலேயோ ஒரு ட்ராப் தண்ணி இல்லாமல் நம்ம பார்த்துட்டு போய் படுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம்.
நம்ம வீட்டில் கடன் வருதுன்னாலே இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த தண்ணி ஒழுகிறது, பாத்ரூமில் தண்ணி போயிட்டே இருக்கிறது, அதை உடனே சரி பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி தண்ணி விஷயம், தண்ணி எங்கெங்கெல்லாம் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ, எங்கெல்லாம் சீரழியுதோ, தண்ணி வந்து வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் அந்த அடுப்பாங்கற அப்படின்னாலே அந்த இடம் ஒரு சூடான பிரதேசமாக தான் நம்ம இருக்கணும். இரவு நேரம் ஃபுல்லும் நம்ம சமைக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த இடத்த சுத்தமாக தொடச்சி அந்த துணியை நல்லா காய வச்சுட்டு சதன்னு துணியை போட்டு வைக்கிறது, ஈர துணியை வைக்காமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த பொருளெல்லாம் வச்சு நீங்கள் எரிக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்கள் கடன் காணாமல் போகும். சரி, கடனே எனக்கு இல்லைம்மா, நான் என்னம்மா பண்ணுறது? எரிங்க. நான் சொல்கிற இந்த பொருளை நீங்கள் எரிக்கும் பொழுது உங்களுக்கு கடனே வராது. ஒரு சில விஷயங்களை நம்ம பின்பற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். இப்போது நான் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குவோம். அந்த மண்ணகல் விளக்கு இல்லைன்னா உங்கள்கிட்ட சின்னதாக சட்டி இருக்கா, இல்லை சாம்பிராணிக்கு தூபம் போடுற ஒரு கரண்டி இருக்கா, அது இருந்தாலும் ஓகே. அதை எடுத்துக்கிட்டு அதை கூட என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு அந்த அகல் விளக்கில் ஒரு 11 கிராம்பு எடுத்துப்போம். இந்த 11 கிராம்பு அந்த அகல் விளக்கில் வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி கீழே என்ன பண்ணும், ஒரு கற்பூரம், சாமிக்கு சூடம் காமிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கற்பூரத்தை அந்த கிராம்புக்கு அடியில் வச்சுட்டு கிராம்புக்கு மேலே அந்த கற்பூரத்துக்கு மேலே அந்த கிராம்பு அடுக்குங்க. அடுக்கிட்டு 11, எப்பவுமே 11, 13, 15 இது மாதிரி ஒற்றை படையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. 10க்கு மேலே 11ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எண்ணிக்கை. அந்த 11 கிராம்பை வச்சுட்டு ஒரு ட்ராப்பு கொஞ்சம் நெய், நல்ல பசுமையான நெய், பசு நெய்யாக இருந்தால் ரொம்ப நல்லது. உங்ககிட்ட பசு நெய் என்கிட்ட கிடைக்காதுமா, நான் வந்து இந்த ஆவின் நெய் அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற நெய் தான் அதுன்னா அது ஓகே. அதை கொஞ்சம் அந்த கிராம்பு மேலே ஊற்றி இந்த கற்பூரத்தை ஏற்றுங்க. ஒரு கற்பூரத்தில் எரி வைக்க முடியலைன்னா 2-3 கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எரிஞ்சு முடிஞ்ச உடனே கிராம்பு அத்தனையும் எரியணும். அந்த எரிஞ்சு முடிஞ்ச உடனே வர்ற மனம் இருக்குது பாருங்கள். அந்த இரவு நேரத்தில் நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லைட்டை எரியும் போதே இதை எரிச்சிருங்க. எரிச்சு முடிச்சுட்டு கடனே இருக்கக்கூடாது, என் கடன் ஏதாவது ஒரு வழியில் தீர்ந்துடணும், எனக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துடணும், நான் இந்த தொழில் செய்கிறேன், அந்த தொழில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த கிராம்பை எரிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் அடையும். 100% நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புகையாகப்பட்டது நான் சொல்வேன், உங்கள் வீட்டில் நம்ம வீட்டு சமையலறையில் எப்பவுமே இரவு நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் மகாலட்சுமி குலதெய்வம் வாசம் செய்வாங்க. அந்த குலதெய்வத்துக்கு இந்த மனம் இழுத்து 2வது மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்கன்றீங்களா, அவங்களுக்கும் இந்த மனமாகப்பட்டது இந்த கிராம்பை எரிக்கிறது மூலிமா. நீங்கள் நிறைய பேர் இப்போ கேட்கலாம், உணவுப் பொருளை எரிக்கக்கூடாது சொல்கிறாங்களேம்மான்னு. அப்படி நினைக்காதீங்க. நம்ம யாகம் வளர்த்தனா கண்டிப்பாக இதெல்லாம் அதில் போடுவாங்க. அதை மாதிரி நினச்சி தான் நம்ம இதை எரிக்க போகிறோம். அதனால தான் அதில் ஒரு சொட்டு நெய்யை விட்டுக்கோங்கன்ற நான். அந்த நெய்யை விடும்போது எந்த தோஷமும் நம்மளுக்கு தாங்காது. நீங்கள் அந்த நெய்யை விட்டு அந்த கிராம்பை எரித்து பாருங்கள், கண்டிப்பாக நம்ம கடன், அந்த புகையாகப்பட்டது நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை இல்லாமல் ஆக்கும். கடனே வராது, நல்ல நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு வீட்டில் இருந்தால் கூட இது விலகி நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.